தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்று சந்தித்தேன். இன்றைக்கி விவசாயிகள் குறை கேட்பதற்காக அமைச்சர் வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. முதலமைச்சரே என்ன சொன்னார்னா, அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக நான் பிறக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் தேவையில்லை, இப்போவே நீங்கள் விவசாயிகளுக்கு நன்மை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா விவசாய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னவர், சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் முதலமைச்சர். ஆனால் அதை ரெண்டாக பிரித்து 50,000 சிறு விவசாயிகளுக்கு 50,000 வரை தள்ளுபடி, அதுவும் குறிப்பிட்ட தேதிக்கு பின் வாங்கியவர்களுக்கு என்று ஒரு கட்டளை. மற்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இல்லை என்ற சூழ்நிலை. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, முன்தேதிட்டு சொல்கிறாங்க, ஒரு தேதிக்குள்ளே வாங்கினாதான் அப்படிங்கிற கண்டிஷன். அது வெறும் 50,000. அதுக்கப்புறமா எதிர்ப்பு எழுந்திருக்கு. இப்போ கூட்டுறவு சங்க இப்போ டைரக்டராக யார் இருப்பா? விவசாயிகள் தான் இருப்பாங்க. அவங்க இன்ஜினியர்ஸ் அங்கே போய் இருக்க மாட்டாங்க. அப்போ விவசாயிகளுக்கு தள்ளுபடினா டைரக்டருக்கு இருந்த, அதாவது இயக்குநர்களாக இருக்கிறவங்க, அந்த போர்டில் இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறது இயற்கை நீதி இல்லை. ஏன்னா அவங்க அணு விஞ்ஞானிகள்லாம் இல்லை, விவசாயிகள் தான். அவங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் அரசு ஊழியருக்கு தரமாட்டேன்னு சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது. இது கூட்டுறவு சங்கங்களில் இயக்குனராக இருக்கிறது விவசாயிகள் தானே இருப்பாங்க, அவங்களுக்கு தராத தவறு. அப்புறம் இந்த நெல் மூட்டைகள் சேதம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பல கோடி மதிப்புள்ள இருக்குது. அதில் பெரிய அதை விசாரணை நடத்தணும். அதை சாதாரணமாக கடந்து போகிறாங்க. ஏன்னா நெல் அறவை நிலையத்திற்கு கஷ்டப்பட்டு கர்நாடகாவில் தண்ணி வாங்கி பல இடங்களில் போராடி நீரை உற்பத்தி பண்ணி கொண்டு விவசாயம் பண்ணி நெல்லை விளைவித்து அரசுகிட்ட கொடுத்தா, அதை காப்பாற்ற வழி இல்லாத வகையில்லாத அரசாக இந்த அரசு இருக்குது. அதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். அந்த அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, இதில் விவசாயிகளுக்கு எந்த நஷ்டம் இல்லைன்னு. இது மக்களுடைய வரிப்பணங்க, மக்கள் வரிப்பணம் வீணாயிருக்கு. நான் எதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தேன்னா, கூடங்குளம் அணு நிலையத்தை சுற்றி புதிய கல்குவாரிகள் ஏற்கனவே இருக்குது, கல்குவாரி இருக்குது. அந்த கல்குவாரிக்கு லைசன்ஸ் கொடுத்தது தவறு என்று கடந்த முறை நான் பல முறை அதை வலியுறுத்தி வந்திருக்கிறேன். இப்போ அந்த கல்குவாரிகள் 7 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தால் அதனால் அணு உலைக்கு ஆபத்து ஏற்படும். இப்போ அங்கே புதுசாக 3, 4, 5, 6ன்னு வளர்ந்துக்கிட்டே போகுது அணுமின் நிலையங்கள். ஆனால் 7 கிலோமீட்டர் ரேடியஸில் எந்த கட்டுமானமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அணு விதி, அணு நிலைய கட்டுமான விதிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஆக்டை தாண்டி அவங்க அனுமதியை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குன்னு இங்கே வச்சுக்கோங்க. அப்போது அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை நிச்சயம் அணு உலை கழகத்திட்ட பெற்றிருக்கணும். அது பெற்றிருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதை உடனடியாக ஆய்வு பண்ணணும். அது கிரவுண்ட் வாட்டர் போகிறதுக்கும் காரணமாக இருக்குது. இப்போ கூடங்குளம் வெரி கிரிட்டிக்கல் ஏரியாவாக இருக்குது. கிரிட்டிக்கல்ங்கிறது கிரவுண்ட் வாட்டரில் கிரிட்டிக்கல், நார்மல்னு அது பல்வேறு வகைப்படும். அதில் அது கிரிட்டிக்கல் ஜோனில் வருது. அங்கே கிரவுண்ட் வாட்டரை சக் பண்ணி உள்ளே நடக்கிற கட்டுமான பணிகளுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது, எங்களுடைய ஆட்சி நடைபெறும் போது அதை முழுமையாக தடுத்து நிறுத்தினேன். இப்போ அது ஓடைகள்லாம் மறித்து அதில் நான் நேற்று போய் அதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது அந்த பகுதிகளில் தொடர்ந்து தண்ணீர் திருட்டு, மொத்தமாக தண்ணீர் திருட்டு இல்லை, தண்ணீர் கொள்ளை போகிறது. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டேன். அதுபோல் ராதாபுரம் கால்வாயில் அது நாங்கள் ஏற்கனவே அதிமுக அரசாங்கத்தில் ஒரு அருமையான ஒரு திட்டம் போட்டோம். அந்த திட்டத்தை கடந்த அரசு தூக்கி எறிந்து விட்டது. அந்த திட்டம் வந்திருந்தால் ஆண்டு முழுவதும் தண்ணீர் ராதாபுரம் கால்வாயில் வந்துகிட்டு இருக்க ஒரு அருமையான திட்டம். அப்படி ஒரு திட்டமே இல்லை அப்படின்னு கடந்த ஆட்சி சொல்லிடுச்சு. அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும். அதில் ராதாபுரம் கால்வாய் திட்டத்தில் அந்த தண்ணியை உப்புளிப்பாடு குளம் வர கொண்டு சேர்க்கணும்னு கேட்டிருக்கேன். நதிநீர் இணைப்பு திட்டம் உங்களுக்கு தெரியும், 3 நாள் அதை ரெண்டும் நடைபெறுவதற்கு அதிமுக அரசாங்கம் முழு ஒத்துழைப்போடு இருந்தது. நடைபெறவே இல்லைன்னாரு. அப்புறம் அந்த அமைச்சர் கடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் 80% நடந்துன்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. நீங்களே அது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அதிமுக ஆட்சியில் எவ்வளோ விரைவாக நடத்தணும். இப்போ தண்ணி அந்த முழுமையாக காட்டு தண்ணி தான் வருதுன்னு சொல்கிறாங்களோ, ஆற்று தண்ணி அங்கே வரவே இல்லை. அதை வருவதற்கு அந்த திட்டங்களை விரைவுபடுத்தணும். புதிய மாவட்ட ஆட்சித்தலைவருங்கிற வகையில் அவரை சந்தித்து நான் இதெல்லாம் வலியுறுத்தியிருக்கிறேன். இடைத்தேர்தலுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அது ஜெனரல் பிரின்சிபல். அதாவது ஒரு இடம் காலியான 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணும். 151 ஆர்பி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, சட்டப்படி பண்ணணும். ஆனால் சட்டப்படி காலியானதாக இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. சஞ்சீவியா கேஸுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டிஆர்எஸ் கேஸுன்னு 2 கேஸ் இருக்குது. அந்த கேஸ் எங்கெல்லாம் சட்டம் இல்லையோ அங்கே நீதிமன்ற தீர்ப்புகள் வழிகாட்டும். அந்த 2 தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அது இயற்கையாக இருக்கணும். ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அதில் தேர்தல் வரலாம். செயற்கையாக ஒன்றை உருவாக்கி அது காலியிடம்னா அது மக்கள் வரிப்பணம் வீணாகுது. இப்படி பல இஷ்யூஸ் அதில் இருக்குது. எனவே அந்த இப்போ நேற்று விதித்திருக்கிற தடை இந்த பர்டிகுலர் அந்த 6 தொகுதிகளிலையும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு அறிவிக்க கோரி தோத்து போனவர் வழக்கு போட்டிருக்கார். ஒருவேளை அவர் தோத்து போனவர் ஜெயித்தார்னு ஒரு தீர்ப்பு வந்தால்
எப்படி ஒரு அதுக்குள்ளே இடைத்தேர்தல் வந்து இன்னொரு எம்எல்ஏ வந்துட்டா எப்படி ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏ இருக்க முடியும்? அதனால் இந்த வழக்கு முடியும் வர தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறது ஒரு நிலைப்பாடு. அதிமுகவுடைய நிலைப்பாடு ஒன்று இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இந்த 6 பேர் போனாங்க இல்லையா, மீன்கடை பூனைகள். மீன்கடை பூனைகள்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த 6 பேர் மீன்கடை பூனைன்னு ஒன்று இருக்கும். அது மீன் வெட்டி சாப்பிட்டு கொளுத்துருக்கும். கடையை மூடிட்டு பக்கத்து கடை மீன் கடை திறந்தால் அங்கே போயிடும். அந்த மீன்கடை பூனைகள் 6 பேரையும் அவங்க ரிசைன் பண்ண விதம் தவறானது. அதை அவசர கதியில் ஏற்றுக்கொண்டது தவறானது. செயற்கையாக ஒரு காலியிடத்தை அங்கே உருவாக்கியிருக்கார் சபாநாயகர் மேலே குற்றச்சாட்டு உருவாக்கியிருக்காரு. அதை அவர் வந்து சொல்கிறாரு, என்னோட விதி எண் 21, 24 எனக்கு பவர் அளிக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் அவர் முன்பு கட்சித்தாவல் புகார் நிலுவையில் இருக்கும்போது அவர் அதை விசாரித்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடாது. அதை சொல்லியும் அவர் 6 பேருக்கு அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு வருகிற திங்கட்கிழமை 13ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையில் நாங்கள் தடை கேட்டிருக்கோம். இது மாதிரி அந்த தொகுதிகளையும் இப்போ கிட்டத்தட்ட 6 முடிஞ்சிச்சு, 2 விஷயங்கள் மட்டும் திங்கட்கிழமை வலியுறுத்துவோம். இது இந்த வழக்குகளும் சேர்ந்து கொள்ளும்போது அங்கே தேர்தல் தற்போது நடத்த வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். சபாநாயகர் வந்து கருத்து கேட்டுக்காங்க, அவங்க என்ன கொடுத்தாலும் பதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காரு. 2வது பதில் வாங்கியிருக்காரு, 3 நேரத்தில் 2வது வாங்கியிருக்காரு. அவர் பதில் வாங்கினதுக்கப்புறம் அவருக்குடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சார், அதே பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸில் ஒருத்தர் மேல் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறோம். அவரை அவங்க கூட்டு விசாரிக்கணுங்கிறது அது இயற்கை நீதி. பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது அவங்க நோ மேன் ஷுட் பி கண்டெம்ட் அன்ஹேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் விசாரிக்கப்படாமல் தண்டிக்கப்படக்கூடாதுங்கனால அவர் கூட்டு விசாரிக்க இதுதான் இயற்கை நீதி. இந்த இயற்கை நீதியை நீங்கள் முதல்ல செஞ்சுருக்கணும். ஏற்கனவே நிலுவையில் இருக்கும்போது அந்த தடை சட்டம், அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம்ங்கிறது கான்ஸ்டியூஷன் லா. அப்போ கான்ஸ்டியூஷன் லா பெருசாக, சபாநாயகருடைய சட்டமன்ற விதிகள் பெருசா அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான் பெருசு. அப்போ கான்ஸ்டியூஷன் படி தான் அவர் நடந்திருக்கணும். அவர் அன்கான்ஸ்டியூஷனலாக நடந்துக்கிட்டார். எனவே அது தவறு அப்படிங்கிறத நாங்கள் நீதிமன்றத்தில் நிலைநிறுத்துவோம். சபாநாயகர் மேலேயும் குற்றச்சாட்டு முன்வைப்பீங்களா? நான் சபாநாயகர் மேலே தான் குற்றச்சாட்டு முன் வச்சோம். சபாநாயகருக்கே நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். இந்தியாவில் எங்கேயுமே சபாநாயகருக்கு நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க எந்த நீதிமன்றத்திலையும். இதில் ஆக்ட், அதாவது சட்டமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது. நாங்கள் வந்து ஆகாயம் எங்களது எல்லைன்னு சொன்னதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ நீதிமன்றங்கள் எல்லா விஷயங்களையும், சட்டமன்ற நடவடிக்கைகளையும் சட்டமன்ற உத்தரவுகளையும் கூட நாங்கள் மறுசீராய்வு செய்வோம், எல்லாமே நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அது நிறைய வழக்குகளில், பாலாசாஹேப் வழக்கில் அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சபாநாயகருங்கிறது எனக்கு அதிகாரம் இருக்குது, தலையிட முடியாதுன்னு சொல்கிறாரு. அவருக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக சட்டமன்ற மாடத்தில் அவர் ஊஞ்சல் கட்டிலாம் ஆட முடியாது. இப்போ அப்படிலாம் இல்லை, சட்டம் இல்லை. சட்டம் நீதி பெருசு, ஏன்னா கான்ஸ்டியூஷனில் தான் பெருசு. எனவே நீதிமன்றம் தலையிடும். அவர்கள் அந்த 6 தொகுதியிலையும் அவங்க ரிசைன் பண்ண விதம், வேகமாக போய் ரிசைன் பண்ணுறாங்க. அதை ஹரீடு மேனரில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. விசாரிக்கலை. இப்போ முதல்ல 3 பேர் போனாங்க, பார்த்தோம். பத்திரிகையாளர்லாம் கூட இருந்தாங்க. அவர் தனித்தனியாக விசாரிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அண்ணன் இசைக்கு சுப்பையா போனார். இசைக்கு சுப்பையா போகும்போது அவர் முகத்தில் ஒரு பெரிய ஒரு 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 பதட்டம் இருந்துச்சு. என்னதுக்காக அவர் ரிசைன் பண்ணாருங்கிறதெல்லாம் முழுமையாக விசாரித்து அதுக்கு பிறகு ஏற்கனவே உங்கள் மேலே கட்சித்தாவல் சட்டம் இருக்கு அப்படின்னு, இது வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றத்தை நீ என்ன விசாரிக்கிறது, நானே ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு பேக் டோர் வழியாக போக முடியாதுங்கிறது சட்டம். அதை சட்டத்தை உருவாக்குகிற மன்றத்துக்கு தலைவராக இருக்கிற சபாநாயகர் நிச்சயம் பரிசீலனை பண்ணியிருக்கணும். பண்ணாதனால அது சபாநாயகர் மேலே தான் குற்றச்சாட்டு. தவறான வழிமுறையில் தான் பின்பற்றிருக்காங்க. ஆமாம், அதில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உள்ளே போய் சொன்னால் சபாநாயகர் எந்த கட்சியிலேருந்து வந்தவர், எனவே அந்த கட்சிக்கு ஒரு துணை போகிறாரோ, காலி இடங்களை உருவாக்கி தேவையான செயற்கையாக அந்த சபையில் பலத்தை குறைத்து, இடங்களை குறைத்து காட்டினா அவங்கள்ட்ட இருக்கிற 108, 107 போதுமானதுங்கிற நிலையை தாவகாவுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறார். எனாபிளிங் டு ப்ரொவைட் த பிளேஸஸ். இது குற்றச்சாட்டு. இது சபாநாயகர் அந்த தவறை செஞ்சிருக்காரு. ஏன்னா சபாநாயகருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இது விசாரணை நடைபெறும், அதில் நீதி கிடைக்கும் நான் நம்புகிறேன். அவர் வந்து ஒரு வாடகை சக்தி. அவர் ஆட்சி நடத்துறது ஒரு இரவல் சக்தியால் தான் அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்கார். ஒரு அரசாங்கம் நடத்தணும்னா சுயமாக பலம் இருக்கணும். அப்படி இல்லாமல் இப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க 108 தொகுதியில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த 108 ஆட்சி செய்ய போதுமானது இல்லை. அப்படின்னா அவர் வந்து அவருக்கு போடக்கூடாதுன்னு நினச்சி தானே இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அவருக்கு ஓட்டு போடக்கூடாது, விஜய்க்கு போடக்கூடாதுன்னு நினச்சி தானே விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க இருந்த கூட்டணி இந்தியா கூட்டணி. இப்போ இந்தியா கூட்டணியை இரவல் வாங்கி, இந்தியா கூட்டணிக்கு பெற்ற வாக்குகளை இரவல் வாங்கி அதிமுகவுக்கு விழுந்த கரூரில் யார் ஜெயிச்சா? ஏடிஎம்கே ஜெயிச்சுது. அந்த மக்கள் விஜய் வரணும்னு நினைக்கலையே.
ஏன் அங்கே ஓட்டு போடலையா? அவர் எதில் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. நேற்றெல்லாம் நிறைய வசனம் பேசியிருக்காரு. அந்த கரூரில் அந்த மக்கள் நெத்தியடி மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ அது தீர்ந்து போன சக்தியா? கரூரில் யார் தீர்ந்து போன சக்தி? விஜய் தான் தீர்ந்து போன சக்தி. அப்போ அவர் இரவல் சக்தி, அதை அவர் திருடுறார். இரவல் சக்தி, வாடகை சக்திகளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கவர் அதிமுக தீர்ந்து போன சக்தின்னு சொல்கிறதுக்கு அவர் எந்த வாயில் அதை பேசுகிறான்னு தெரியல. வாயில் நல்லா வருதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் எஜுகேட்டட். தமிழக வெற்றி கழக ஆட்சி தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்காங்க. டெல்லியில் என்ன நடக்குது? டெல்லி இப்போ வர்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 20ஆம் தேதி துவங்கும். தமிழ்நாடு தமிழர் நலன் சார்ந்த ஆட்சி, வேறு ஆட்சியாக இருந்தாலும் தமிழ்நாடு நலன் சார்ந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்போம். கடந்த ஆட்சியில் கூட விளாத்திக்குளத்தில் நடந்த துயர சம்பவத்துக்கு நான் இந்தியாவுடைய கவனத்தை திசை திருப்பியது அதிமுக. நான் தான் பேசினேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் அதை பேசும்படி எனக்கு கட்டளையிட்டார். அதுபோல் இப்பொழுது மேகதாது அணை குறித்தும் இதுபோன்று பறிபோகிற உரிமைகள், இது பறிபோகிற உரிமைகள் தான். இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த தொழில் ஆந்திராவுக்கு போயிட்டதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ரீலாக இல்லாமல் ரியலாக போராடி வெற்றி வாங்கி தரோம். தமிழ்நாட்டு உரிமைகளை பெற்றுத்தரும். அது குறித்த முழுமையான விவரங்கள் எனக்கு தெரிய வரல. நான் தெரிய வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அரசு பணி கொடுக்குறதுங்கிறது ஏற்கனவே காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் நெகட்டிவாக எதுவும் சொல்ல விரும்பலை. இது குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருக்காங்க. நன்றி. அரசை சார்ந்து இருக்கணும். உரிமைகள் போகும்போது அதை தட்டி கேட்கணும். மற்றபடி இணக்கமாக செயல்படுவதில் எந்த தவறும் இல்லை. அவ்வாறு தான் செயல்படணும். மத்திய அரசோடு இணக்கமான போக்கை கடைப்பிடித்ததுனால தான் நிறையா திட்டங்களை கொண்டு வர முடிஞ்சுது. அதுக்காக கொள்கைகளை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணமாக இப்பொழுது மத்திய அரசு அவங்க என்ன பண்ணணும்னா வலியுறுத்தணும். தண்ணி கொடுக்க சொல்லுங்கள், மேகதாது அணைக்கு அனுமதி கொடுக்குறத நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுங்கன்னு அவருக்கு சொல்லணும். அதற்காக போடப்பட்டிருக்கிற தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதி. தேங்க்யூ. எப்படி பார்க்குறீங்க சார்? மக்கள் வாக்கு யாருக்கு அளித்திருக்காங்கன்னா முழுமையான வாக்கை தவேகாவுக்கு அளிக்கவில்லை. அவங்க 1,75,000 ஓட்டு 75,000 ஓட்டு தான், 75 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக அதை விட 45 லட்சம் ஓட்டு தான் கம்மி. 1,35,00,000 பேர் அவருக்கு எதிராக ஓட்டு அளிக்கிறதுக்காங்க. அதுபோல் 1,45,50 லட்சம் பேர் திமுக பெற்றிருக்கு. அது அவருக்கு எதிராக. எனவே மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை. இது ஒரு மாயை. இது கொஞ்ச காலம் நீடிக்கும்.